வணக்கம். நான் மதுரைக்கண்ணன் ஊர்லேருந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் தள்ளி போனால் பழத்தோட்டங்கள் இருக்குது. அங்கே வந்து செர்ரி பழம், இல்லை ஸ்ட்ராபெர்ரி, ப்ளம் அப்படியானதுகள் வாங்கலாம். இல்லை சில வேளை பிடுங்கியும் நாங்கள் எடுக்கலாம் எங்களுக்கு தேவையானதை. கொஞ்ச நாளுக்கு முந்தைய நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் சேர்ந்து பிளான் பண்ணாங்க. இந்த இடத்துக்கு நாங்கள் போய் பழம் பிடுங்கையில் வேண்டாம் பிடுங்குவோம், இல்லாட்டி வாங்கி சாப்பிடுவோம் என்று சொல்லி ஒரு சும்மா டூர் மாதிரி வலிக்கிட்டுனாங்க. இது ஒரு ஸ்ட்ராபெர்ரி தோட்டம். இந்த வந்து சீசன் முடியுது, அதால் அந்த பழங்கள்லாம் பெருசாக இல்லை, எல்லாமே பிடுங்கி விற்றுட்டினோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் நாங்கள் பிடுங்கவும் இயலாது, அவைகள்ட்டையும் இல்லையா விற்கிறதுக்கு. ஆனால் காணொளி எடுக்கிறதுக்காக கேட்டுட்டு அதில் போய் காணொளி எடுத்துனான். அதுக்கு கொஞ்சம் பழம் இருக்குது. இப்படி பழம் இருக்குக்கெல்லாம் சொல்லுவீங்க, நீங்கள் பிடுங்கி போட்டு காசு தாங்கண்டு. ஆனால் இவையில் அப்படி சொல்லல, நான் காணொளி எடுத்துகிட்டு போயிட்டேன். அந்த தோட்டத்து பக்கத்தில் அவன் வீடும் இருக்குது. அந்த வீட்டுக்கு முன்னால் ஒரு செரி மரம் இருக்குது, அதுதான் இந்த மரம். அதில் நிறைய பழம் இருந்துச்சு. ஆனால் நான் ஒரு காணொளி மட்டும் எடுத்தினான். அந்த பார்க்குறீங்க, அந்த மரத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு பொலித்தீன் மாதிரி போட்டிருக்கணும், ஏன்னா பறவைகள் சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக. இது ஒரு மரமண்டு வழி தான் அவள் இப்படி பொலித்தீன் போட்டிருக்கணும். இதுவே தோட்டம் இருந்தால் ஒரு நெட்டுகள் போட்டிருப்பினோம், அப்படி நிறைய இடத்துல போட்டிருக்குது. இது ஒரு மரமண்டுடைய நான் பக்கத்தில் போய் நின்று காணொளி எடுத்துட்டு நான் அப்படியே போயிட்டேன். எடுத்துக்கிட்டு சொல்லிச்சு, எங்களோட வந்தாக்கள் உங்கள் இடத்துல ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கணுமா ஸ்ட்ராபெர்ரி பிடுங்கலாம்ண்டு. இப்போ நாங்கள் ஸ்ட்ராபெர்ரி பிடுங்குற இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் அந்த ஸ்ட்ராபெர்ரி பிடுங்குறதுக்கு வந்துட்டோம். இதில் வந்து 2 பெரிய தோட்டம் இருக்குது, ஒன்று அப்பாட ஒன்று மகண்ட. இப்போ அதில் சொல்லிச்சுன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று தந்துட்டு சொல்லிச்சுன்னா, இதுக்கெல்லாம் நீங்கள் பிடுங்கிட்டு எங்களுக்கு 20 க்ரோன்ஸ் தந்துட்டு போனால் சரியாண்டு. அப்போ நாங்கள் பிடுங்கி பிடுங்கி சாப்பிடலாம். நாங்கள் பிடுங்கி சாப்பிட்டு தான் பிடுங்கினாங்க. மிக நல்ல டேஸ்டான பழம். இந்த நோர்வேலியே சொல்கிறவன் இந்த ஊர் பழம்தான் டேஸ்டண்டு. இந்த ஊருக்கு பேர் வால்டால். நான் பழத்தை பிடுங்கி மேலே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் பிடுங்கினான். நல்ல டேஸ்டான பழம். ஆனால் பழங்கள் பெருசாக இல்லை, ஏன்னா சீசன் முடிஞ்சுது. சீசன் முடிஞ்ச பிறகு எங்களை மாதிரி மக்கள் வந்து பிடுங்கி இருப்பினோம். பிடுங்கின பிறகு தான் இப்போ ஒரு குறிப்பிட்ட நாள் பிறகு திருப்பி பிடுங்குவினோம். நான் நேரம் சென்றுச்சு எங்களுக்கு அந்த கையில் வச்சுக்க பாக்ஸ் நிரப்புறதுக்கு. ஆனால் என்ன, எங்களுக்கு ஒரு சந்தோஷம் பிடுங்கி சாப்பிட்றமேண்டு. பிடுங்கி சாப்பிட்டு பிடுங்கினோம். இந்த பழம் எப்படி பிடுங்குறோன்னா, 2 கையாலையும் செடியை விரிக்க அந்த தண்டில் பழம் இருக்கும், பிடுங்கலாம். இப்போ எவ்வளோ நேரமும் நானும் கணவரும் பிடுங்கினது இந்த ஒரு பாக்ஸ் தான். ஆனால் சாப்பிட்டு நாங்கள் பிடுங்கி இப்போ சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லவே மாட்டினோம். வீணாக்காமல் அதை பிடுங்கி எடுக்கணுமென்றதான் நான் வேண்டிய விருப்பம். அதுக்காகத்தான் சும்மா சொல்கிறது 20 க்ரோனுக்கு பிடிங்கிட்டு போகலாமுண்டு. இப்போ நாங்கள் மற்ற பக்கத்துக்கு அந்த மகன்ற தோட்டத்துக்கு போயிட்டோம். ஏன்னா அங்கால நிறைய பழம் இருக்குன்னு சொல்லி எங்களோட வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேலே சொல்லிச்சினோம். அவையிலெல்லாம் பழம் பிடுங்கி முடிஞ்சுது. ஆளுக்கு 2 பாக்ஸ் பிடுங்கிச்சினோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பாக்ஸ் தான் பிடுங்கியிருக்கோம். இப்போ எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமா சேர்ந்து மற்ற பாக்ஸுக்குள்ளே பிடுங்கி தாரன்னு சொல்லி இப்போ நாங்கள் பிடுங்கி கொண்டிருக்கிறோம். இந்த பழம் பிடுங்குற வேலை சரியான கஷ்டம். நல்லா குறிஞ்சி கொண்டு தான் பிடுங்கணும். பிடுங்கி கொண்டுமையாவே சரியான கஷ்டம். நாதி எல்லாம் நோகும். தொடர்ந்து தோட்ட வேலை செய்கிறாங்களுக்கு பிரச்சனை இல்லை, மற்றபடி கஷ்டம்தான். இந்த பழம் பிடுங்கிறதுக்கு அநேகமாக போலாந்துலேருந்து தான் ஆட்கள் வருஷம். இப்போ நாங்கள் பழம் பிடுங்கிட்டோம். அதை கொண்டு போய் அங்கே கொடுத்து காசை கொடுத்துட்டு அப்படியே போக வேண்டியதான். இப்போ நாங்கள் ஒரு இடத்துல போய் இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டீ குடித்து ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போகும்போது பிளான் பண்ணி ஒரு இடத்துல வந்து இருக்கிறோம். இந்த இடம் வந்து நல்ல இயற்கை நிறைந்த இடம். சுற்றி வர மலை, நல்ல அழகான மலை, அருவியெல்லாம் ஓடுது, ஆறு ஓடுது. அப்படியான ஒரு இடத்துல நாங்கள் வந்து இருந்து டீ வச்சு குடித்து அதுக்கு ஏற்பாடோடு வந்துடுறாங்க. டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவருக்கு மேலே இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு பிறகு தான் நாங்கள் வீட்டை வலிக்கிறது. போகிற வழியிலையும் நிறைய தோட்டங்கள் இருக்குது, அதுலேயும் அப்படியே பார்த்து கொண்டு போனது. அந்த தோட்டங்களும் எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்க்கலாம். அது இந்த குளிர் நாட்டில் தோட்டம் இருக்குன்றது சரியான ஒரு அதிசயம்தான்.
ஆனால் இங்கே வந்திருக்க தோட்டம் வந்து ஒரு 3 மாதத்து பயிர் தான். 3-4 மாதத்துல வர அந்த பழம்தான் இங்கே இருக்குது. வேறு எதுவுமே இல்லை இங்கே. அதை நான் காணொளி எடுத்திருக்கேன். அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். செர்ரி பழங்களுக்கும் நெட் போட்டிருக்கிறதையும் இந்த காணொளியில் கடைசியில் பார்க்கலாம். சரி, நான் என்னுடைய காணொளியை இதோட நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.